ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம மல்லிக்கு வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வேலை வந்து வெறுவெறுப்பாக வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்த முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க நம்முடைய பத்ரபாபு நாகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் தங்கைக்கு வந்து செய்ய வேண்டிய சீரை வந்து நாம் வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ராஜேஸ்வரி அம்மா வந்து இருக்க வரையும் நம்மளை வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாமே வந்து அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து போகாதே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுத்தது. நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பழம்லாம் வந்து வாங்கிக்கிட்டு வந்து வராங்க. வீட்டுக்கு வெளியே வந்து நின்றதும் பார்த்தீங்கன்னா நாகு மல்லிக்கு வந்து கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுடைய கால் பண்ணுறாங்க. நம்மளுடைய நாகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வெளியே கேட்டுக்கு வெளியே இருக்கோம், வா மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் வெளியவே நிற்கிறீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. இல்லைம்மா நான் வந்து வரல, அண்ணன் வந்து என்னைக்கு வந்து உன்னுடைய நீயும் உன் புருஷனை வந்து கூப்பிட்றீங்களா அன்றைக்கி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கால் எடுத்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணனால் முடிஞ்ச சீரு அன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து ரொம்பவுமே வந்து அசிங்கப்படுத்தி தட்டி விட்டுட்டாங்க. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல, என் தங்கைக்காக வந்து இதை கூட பொறுத்துக்க மாட்டேனா இப்போ அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பத்ரபாபு வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து பெரியம்மா வந்து சொல்லியிருக்காங்க, உனக்கும் விஜய்க்கு வந்து ஃபங்க்ஷன் ஏற்பாடு வந்து பண்ணுறாங்களாமே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனு, அதனால் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து உனக்கு வந்து செஞ்சுருக்கேன், இதை வந்து தயவு செஞ்சு நீ வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னென்ன நீ வந்து இப்படி சொல்கிற, நீ இல்லாத எப்படி அது வந்து நடக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மல்லி, நான் அந்த இடத்துக்கு வந்து வர்றது எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, உன் அண்ணன் வந்து அசிங்கப்படுறது வந்து புதுசு இல்லை, ஆனால் வந்து நான் என்னால் வந்து நீ வந்து அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை வந்து வாங்கிக்கோ, விஜய் தம்பிக்கிட்ட நீயே வந்து சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்முடைய பத்ரபாபு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு நம்முடைய மல்லி வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே, அதாவது வந்து நடு ரோட்லேயே வந்து நம்முடைய மல்லி வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த ராஜேஸ்வரி தாங்க. வீட்டுக்குள்ளே வந்து விடாத நம்முடைய பத்ரபாபு நான் வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற விதமாக வந்து கண்டிப்பாக நம்முடைய மல்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு ரிவெஞ்ச் வந்து எடுப்பாங்க. அன்னைக்கு வந்து இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா தலை தெரிக்க வந்து ஓட போகிறாங்க. அது கண்டிப்பாக வந்து நடக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய பத்ரபாபோட மனசு வந்து உண்மையிலேயே வந்து பெரிய மனசுங்க. நம்முடைய மல்லி வந்து எந்த வகையிலையும் வந்து கஷ்டப்படக்கூடாது, எந்த அண்ணனால் முடிஞ்ச சீரை வந்து செஞ்சுக்கிட்டு செய்ய முடிஞ்சதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டே வந்து இருக்கணும். ஏன்னா வந்து என் தங்கச்சி வந்து ஒன்றும் இல்லாதவ, யாரும் வந்து இல்லாதவ அப்படின்ற மாதிரி வந்து யாரும் வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாகு பார்த்திங்கன்னா ஆன் ஃபயராக வந்து இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. அவங்கள மறுபடியுமே வந்து ஆன் ஃபயராக வந்து கொண்டு வந்தால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து போகலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றதான் வந்து இருக்க போகுது. நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்க விடுறதுல அடிக்கடிக்கு வெளியே தூக்கிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சீரியல் வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் சூப்பராகவும் வந்து போங்க. அதுவும் போக சில பேர் சொல்கிறீங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து சீரியல் வந்து தூக்கிட்டா நல்லா இருக்குன்னு, அவங்கள தூக்கிட்டா நமக்கு வந்து கதை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் வந்து அவங்கள வந்து இருக்க வரையும் நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து உள்ளே கொண்டு வந்தால் வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கலகலப்பாக போகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.